வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஜோரசோ இந்த பெயரை பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். பிலிப்பைன்ஸ் நாட்டின் சிறை கொட்டடிகளில் சிறை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் தன் மூளையில் உதித்த பொக்கிஷ கருத்துக்களை வரும் சந்ததிக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் தன்னோடு சிறைக்கு வெளியே புரட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சிகரவாதிகளுக்கும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்திலும் மிக தெளிவாக எழுதி கொண்டே இருந்தவர் ஜோரசோ. ஒரு எழுத்தாளர், அத்தோடு சேர்த்து ஒரு போராளி. பிலிப்பைன்ஸ் நாடு ஸ்பெயின் நாட்டவருக்கு அடிமைப்பட்டிருந்த ஒரு தீவு. பின்னாளில் அது அமெரிக்காவிற்கும் அடிமைப்பட்டிருந்த ஒரு தீவு. இந்த தருணத்தில் தான் இருவரை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இந்த ஜோரசோ புரட்சியில் ஈடுபட்டான் என்பதற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்திலும் எழுதி கொண்டிருந்தான். அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. தூக்கு தண்டனை மேடைக்காக அழைத்து வரப்படுகிறார். தூக்கு கயிறு தன் கழுத்தை இறுக்குவதற்கு முன்பாக தன் அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணிப்பெண்ணை அழைத்து சொல்கிறார், மை டியர் சிஸ்டர், தேர் இஸ் சம்திங் இன் இட் என்று சொல்கிறார். எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் திரும்பி பார்க்கிறார். அதுவரையிலும் ஆரவாரித்துக் கொண்டிருந்த படை வீரர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அந்த படை வீரர்களில் சிலர் நகைத்துக் கொண்டிருந்த பொழுது இன்னொரு படைவீரன் ஒருவன் சொன்னான், ஒரு தேசத்தின் விடுதலைக்காக தூக்கு கயிற்றை முத்தமிடப் போகக்கூடிய ஒரு வீரனின் தைரியத்திற்கு முன்பு நாம் நகைக்க கூடாது. ஆகவே இந்த இடம் அமைதி காக்கப்பட வேண்டிய ஒன்று என சொன்னான். அப்பொழுது நிசப்தம் நிலவியது. அந்த பணிப்பெண்ணை நோக்கி ஜோரசோ மீண்டும் சொன்னான், மை டியர் சிஸ்டர், தேர் இஸ் சம்திங் இன் இட் என்று சொன்னான். எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள். அறை மிக தீவிரமாக சல்லடை போட்டு தேடுவார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி ஒரு தேடுதல் பணி நடைபெறுகிறது. அங்கே எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு சிமினி விளக்கு என்று சொல்வார்கள் அல்லவா, மண்ணெண்ணெயை வைத்து இதற்கு முன்பதாக விளக்கு எரித்திருக்கிறார்கள். 25 வயது முதல் 30 வயது வரை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த மண்ணெண்ணெய் விளக்கை பார்ப்பதற்கான சாத்தியமெல்லாம் இருந்திருக்காது. இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய 30 வயது வரையிலான நபர்களுக்கு அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது. அநேகமாக நீங்கள் திரைப்படத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆபிரகாம் லிங்கன் போன்றவர்களெல்லாம் மண்ணெண்ணெய் விளக்கில்தான் அமர்ந்து படித்ததாக நாம் படித்த செய்திகள் நிறைய இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு, சிமினி விளக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த மண்ணெண்ணெய்க்கு ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது. சென்னை பகுதியில் கிருஷ்ணாயில் என்று சொல்வார்கள், சில இடங்களில் சீமண்ணெய் என்று சொல்வார்கள். எங்கள் திருநெல்வேலி தென்காசி பகுதியில் மண்ணெண்ணெய் என்று சொல்வோம். அந்தந்த வட்டார வழக்கிற்கேற்ப என்ன பெயர் இருக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த விளக்கு கிடைத்திருக்கிறது. அந்த விளக்கை அந்த பணிப்பெண் எடுத்துச் செல்கிறாள். வெளியே சென்று யாருக்கும் தெரியாமல் திறந்து பார்க்கிறாள். உள்ளே ஒரு காகித துண்டு இருக்கிறது. அந்த காகித துண்டில் புரட்சியாளர்களுக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வாறு புரட்சி செய்ய வேண்டும் என்பது குறித்து மிக தெளிவாக அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாரிடம் சென்று சேர்க்க வேண்டுமோ அந்த பணிப்பெண் அதை அழகாக சென்று சேர்த்திருக்கிறாள். அந்த கடிதத்தின் வாயிலாக என்ன எழுதப்பட்டிருந்ததோ அதன்படி அங்கே புரட்சி நடைபெற்றது. போராட்டங்கள் நடைபெற்றது. ஸ்பெயின் நாட்டு வீரர்களை எதிர்த்தும் அமெரிக்க நாட்டின் வீரர்களை எதிர்த்தும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் போராட்டங்கள் வெடித்து சிதறின. அந்த காகித துண்டில் ஒரு கவிதை எழுதப்பட்டிருந்தது. என்ன கவிதை அது? ஓ பிலிப்பைன்ஸ் நாட்டு மக்களே, நான் இந்த புரட்சியில் ஈடுபட்டு இப்போது தூக்கு கயிற்றை முத்தமிட்டு இறந்து போவேன் நிச்சயம். எனக்காக நீங்கள் எழுப்பும் கல்லறையில் நிச்சயம் அது புற்கள் முளைக்கும். ஆனாலும் நீங்கள் பின்னாளில் இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க கூடும்.
அப்பொழுது என் கல்லறையின் மீது வந்து புற்களின் நடுவே அழகாக பூத்திருக்கும் ஒரு பூவை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த கல்லறையின் உள் வெளியே அடிக்கும் உறைந்த பனிக்குள் நான் உறங்கிக் கொண்டிருப்பேன். அந்த கல்லறைக்குள் நான் உறங்கிக் கொண்டிருப்பேன். நான் இங்கு தூங்கிக் கொண்டிருப்பதற்கு ஆதாரமாக அங்கே ஒரு பூ முளைக்கும். நிச்சயம் நீங்கள் இந்த சுதந்திர திருநாளில் அந்த கல்லறையில் உள்ள பூவின் மீது வந்து முத்தமிடுவீர்கள். நீங்கள் முத்தமிடும்போது அந்த இடத்தில் வரக்கூடிய உங்களின் மூச்சு காற்றின் வெப்பத்தை என் கண்கள் உணரும். அப்பொழுது நான் பிலிப்பைன்ஸ் நாடு சுதந்திரம் பெற்றது என்பதை நான் புரிந்து கொள்வேன் என்று ஒரு கவிதை எழுதப்பட்டிருந்தது. அந்த அழகான கவிதை அமெரிக்க நாட்டின் காங்கிரஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பாராளுமன்றத்தில் ஹென்றி கூப்பர் என்பவரால் அது படிக்கப்பட்டது. அங்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அனைவரும் எழுந்து நின்று இந்த ஒரு கவிதைக்காகவாவது பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு விடுதலை கொடுத்து விடலாம், ஸ்பெயின் நாட்டவருக்கும் விடுதலை கொடுக்க சொல்லி நாம் உத்தரவிடலாம், ஸ்பெயின் நாட்டிடமிருந்தும் அந்த பிலிப்பைன்ஸ் நாடு விடுதலை அடையட்டும் என்று சொன்னார்கள். அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அமெரிக்க நாட்டிற்கு எதிராகவும் ஸ்பெயின் நாட்டிற்கு எதிராகவும் போராடி கொண்டிருந்த பிலிப்பைன்ஸ் நாடு விடுதலை அடைந்தது. நண்பர்களே, ஜோரசோவின் அற்புதமான வார்த்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். There is something in it. ஒரு கவிதை அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தது. வாழ்வில் அனைத்தையும் இழந்து விட்டோம், இன்னும் என்ன இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான், there is something in it. தேர்வு பயத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும், தேர்வு முடிந்து தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், இன்னும் அன்றாடம் வாழ்வில் துவண்டு கஷ்டத்திற்குள்ளான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வாழ்வின் விளிம்பில் நின்று யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒன்றுதான், there is something in it என்ற வார்த்தை தான். பயன்படுத்துவோம், தெளிவு வருவோம். நன்றி.